friends, வணக்கம். வெல்கம் டு ஷிஃபாஸ் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் நமக்கு மாசம்னா ரேஷன்ல வந்து இந்த எண்ணெய் கிடைக்கும். நம்ம பாம் ஆயில் கிடைக்கும் இல்லையா? அந்த எண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இல்லைனா ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விடுங்க. இது வந்து 2 மெத்தட் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்னது, எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுறது. இது எங்கள் அம்மா கிட்ட கேட்டு அவங்க சொன்னதாங்க நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து எங்கள் பாட்டி பண்ணுறது வந்து இது எப்போவுமே அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அது வந்து செகண்ட் மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் இதே வீடியோவில், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, நம்ம நார்மலாக சமைக்க யூஸ் பண்ணுற புளியை ஒரு லெமன் சைஸ்க்கு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க. நமக்கு ரேஷனில் கிடைக்கிற பாம் ஆயில் அதை வந்து 1 லிட்டர் எடுத்துக்கலாம். ஒரு சுத்தமான கடாயில் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு, நல்லா கடாய் காஞ்ச அப்புறமா நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா பனி டைம்லலாம் கட்டி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கட்டியாகவும் ஆகாது, கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கடாயில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பாயில்ஸ் சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த லெமன் சைஸ்க்கு நல்லா லெமன் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கங்க, அமுக்கி அப்புறமா இதில் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடும். நம்ம அப்போ வந்து நல்லா ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். அந்த நல்லா ஆயில் ஹீட் ஆகி அந்த பபிள்ஸ் லைட்டாக வரும்போது நல்லா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புளியை போட்டுருங்க. இந்த புளியை போடுறதுனால இந்த எண்ணெயில் இருக்கிற அந்த பித்தத்தன்மை, சில பேருக்கு இந்த எண்ணெயில் வந்து சமைச்சு சாப்பிட்டா தலை சுத்தல் ஒரு மாதிரி இருக்கும், கேராக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒத்துக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒத்துக்காதுங்க. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது உடம்புக்கு கெடுதியும் கூட. எப்போவாவது யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கெட் தான் கிடைக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். அப்பப்போ எப்போயாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக்கு எண்ணெய் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி கருப்பு கலரில் டேர்ன் ஆகும். நான் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் கழித்து நல்லா சிம்மில் வச்சு தான் அங்கே வச்சுருந்தேன். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கட்டியாக கருப்பாகிடும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் விடணும். அந்த எண்ணெய்லாம் அப்படியே சலசலப்புலாம் அடங்கிடும். அந்த டைமில் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக நிப்பாட்டி வச்சிடலாம். இது எடுக்கும் போது ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இப்போ மெத்தட் 2க்கு போகலாம். ஆயில் எப்பவுமே ஹீட்டாக இருக்கும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து இஞ்சியும் நம்மளுக்கு கருவேப்பிலையும் தாங்க தேவை. மட்டும் இல்லை கருவேப்பிலை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாட்டி நான் சின்ன வயசுலேருந்து நான் இதை பார்க்குறது எங்கள் வீட்டில். பாட்டி எப்பவுமே பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. செஞ்சு காய்ச்சி ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டுருவாங்க. நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா கீரை கூட யூஸ் பண்ணலாம், அதாவது முருங்கைக்கீரை. இந்த மாதிரி நல்லா உருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு கடாயை வந்து நல்லா ஒரு கடாயோ இல்லை நல்ல கிளம்பின பாத்திரமோ வச்சு நீங்கள் எண்ணெயை வந்து ஊற்றிடுங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெயை எப்படி காய்ச்சி வைக்கிறதுனால இந்த எண்ணெயில் இருக்கிற பித்தத்தன்மையெல்லாம் இது எடுத்துருங்க. நான் வந்து 2 பேக்கெட் வச்சுருந்தேங்க. பாட்டியோட எண்ணெயும் நான் சேர்த்து வாங்கிட்டேன். சரி, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக 2 மெத்தடுக்கும் காமிக்கணுன்றதுக்காக ஒரே வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து லைனில் நல்லா கழுவிட்டு இப்போ நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தட்டிக்கலாங்க. ரொம்ப சாப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு இதில் போட்டுடலாம். ஒரு 5 to 7 நிமிஷம், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராகிடும். உங்களுக்கு அந்த இஞ்சிலாம் நல்லா மிதந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி சலசலப்பும் கொஞ்சம் அடங்கிடும். கீழே இருந்தது அப்படியே மேலே மிதந்துட்டு வந்துடும். உங்களுக்கு இஞ்சி வாசனை எண்ணெயில் சூப்பராக இருக்கும் நல்லா. இந்த டைமில் ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போது நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். எப்போவுமே பார்த்துங்க, இந்த கீரையோ இல்லைனா நீங்கள் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லைனா எண்ணெயில் பொங்கி வரும், அப்படியே படன்னு வெடிக்கும். ஸோ போடும் போது பார்த்து போடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. கருவேப்பிலையை வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது, மரத்துலேருந்து பிச்சு நல்லா கழுவி காய வச்சுட்டோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை இப்படி போட்டுக்குங்க. கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துங்க, இல்லைனா ரொம்ப செதறும், மேலெல்லாம் அப்புறம் எண்ணெய் செதற ஆரம்பிச்சிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை காய வச்சு ஈரம் இல்லாமல் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இது சலசலப்புலாம் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே சலசலப்பு அடங்கிடும். அப்படியே இந்த மேலே ஃப்ளோட்டாக இருக்கிறதுலாம் அப்படியே உங்களுக்கு கீழே அப்படியே செட்டில் டவுன் ஆகும். அதாவது கீழே அடியில் தங்கிடும். அந்த மாதிரி நல்லா தங்கிட்ட அப்புறமா நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். நீங்கள்
அப்புறம் நீங்கள் நல்லா ஆறின பிறகு ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எண்ணெய் ஜாடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை ஆயிலுக்கு நீங்கள் என்ன நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்படி ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறின உடனே நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஒரு ½ hour கழிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாகவே கீழே செட்டில் ஆகிடுச்சு. உங்களுக்கு இஞ்சி வாசனோட சூப்பராக இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஆயில் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக எல்லோ மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கோல்டு ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து புளியோட எசன்ஸ் இறங்குனதுனால உள்ள. இந்த இஞ்சி போட்ட தாளிச்ச எண்ணெய் ரொம்பவே நல்லா வாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை குக் பண்ணும்போது நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எப்போவுமே இதை விட நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த தீங்கும் இருக்காது நம்ம உடம்புக்கு. நான் இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கெண்ணெய் கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா செக்கெண்ணெய் கிடச்சா, அதாவது நெல்லெண்ணெய் தாளிப்புக்கு சில டைம் யூஸ் பண்ணுவேன். ஒரேசாவோட இல்லைன்னா பூர்ணாவோட ரைஸ் பிரான் ஆயில் தாங்க நான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.